இன்னொரு வார்த்தை எனக்கு இதுவா இருந்தது. ஆ மூசாவ தேடி ஈசங்கிட்ட துவாவும் செஞ்சு வேண்டிக்கிட்டேன். அந்த லைனுக்கு அப்புறமா, ஆ இருட்டுல இருந்தவங்கிறதுக்கு அப்புறம் வர ஒரு வரி இந்த வார்த்தை ரொம்ப புதுசா இருக்கே! வெளிச்சத்த கொண்டு வந்ததுங்கிறது ஓகே. அந்த இடத்துக்கிட்ட பயன்படுத்தின வார்த்தை ரொம்ப புதுசா இருந்தது. ஆமா. அது மூமின்ங்கிற ஒரு சொல். ம். ஆக்சுவலா அந்த வார்த்தைய பிட்ச் பண்ணது ஜஸ்டின் சார் தான். ரொம்ப ஓகே. அவர் தான் இந்த இடத்துல இருந்தா நல்லாயிருக்கும் அப்டின்னாரு. ம். அ அத மூசாவ தேடி ஈசன்கிட்ட துவாவும் செஞ்சு செஞ்சு வணங்குறேன். வேண்டிக்கிட்டேன். ம். அ என்னுடைய இறை தூதர் என்ன இந்த அ விடுதலை தரக்கூடிய இறை தூதர். ம். மூசாங்கிறவர் ஒரு இறை தூதர் தான். ஆமா. ஒடுக்கப்பட்ட மக்கள் அல்லது அடிமைப்பட்ட மக்கள்ட்ட விடுதலை தர்றதுக்காக ஒரு இறை தூதர். ம். ஸோ அந்த மாரி ஒரு இறை தூதர உன்னுடைய தெய்வம், நீ வணங்குற ஈசன்கிட்ட துவா செஞ்சு, நான் தொழுகை செஞ்சேன். ஆமா. அவனுக்கு தொழுகை தான் செய்ய தெரியும். ஆமா. அவனுக்கு திடீர்னு கையெடுத்து கும்பிட்டு, என்ன ஒரு ஓம் அந்த மாரிலாம் சொல்ல தெரியாது. துவாவும் செஞ்சு வருகிறேன். வெளிச்சத்த காட்டிய முமினுமேன்னு நம்ம அங்க இவர தான் சொல்றோம். கதிரவன் கேரக்டர் தான் சொல்றோம். முமினுங்கிறவங்க எப்படின்னா, நபிகளுக்கு அடுத்தபடியா இருக்கவங்க. அதாவது இஸ்லாமியர்கள் ஒரு பக்கம்னா, அ அந்த மார்க்கமாகவே வாழ்கிறவர்கள் முமின்கள்னு சொல்லுவாங்க. ம். அ அந்த மாதிரி ஒரு முமினா நான் உன்ன பார்க்குறேன் அப்படின்னு நம்ம கதிரவன் அத போஸ்ட் பண்ணாரு.